வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாங்காய் இஞ்சி மோர் குழம்பு பண்ண போறோம். இந்த மோர் குழம்பு நல்ல மாங்காய் வாசனையோட, அதே நேரம் தயிரோட புளிப்பு, லேசான ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அதோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க நார்த்ல இருந்த போது நார்த் இந்தியன்ஸ் இந்த மாங்காய் இஞ்சி யூஸ் பண்ணி அவ நம்ம மோர் குழம்பு மாதிரி கடி அப்படின்னு பண்ணுவா. கடலை மாவு எல்லாம் சேர்த்து அவ அது புலாவுக்கு ஜீரா ரைஸ்க்கு எல்லாம் தொட்டு சாப்பிடுவா. ஸோ அதை பார்த்துட்டு நான் இந்த மாங்காய் இஞ்சியை நம்ம ஸ்டைல்ல மோர் குழம்பா பண்ண ஆரம்பிச்சேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் இஞ்சி சீசன் வந்தாலே அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மோர் குழம்புக்கு நம்ம காய்கறி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காய்கறி எதுவும் சேர்க்காமையும் நம்ம பண்ணலாம். நான் இன்னைக்கு காய்கறி சேர்க்காம தான் பண்ண போறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த முழுசா அந்த மாங்காய் இஞ்சியோட ஃபிளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மோர் குழம்பு நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம சேவைக்கெல்லாம் மோர் குழம்பு தொட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்குமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான மாங்காய் இஞ்சி மோர் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி மோர் குழம்பு பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த சைஸ்ல 2 மாங்காய் இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு கடலைப்பருப்பை தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் 2ஆ உடைச்சு போட்டுப்போம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 200 ml நல்லா புளிக்காத தயிர் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சது இந்த பவுல்ல சேர்த்துப்போம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்த்துருவோம். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணும்னா நம்ம தண்ணி கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் குழம்பு எப்பவுமே கொதிக்க கூடாது, நல்லா நுரைச்சு வரட்டும். இந்த மோர் குழம்புக்கு நம்ம காய்கறி போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். வெண்டைக்காயா இருந்தா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்தோம் வேக வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. அந்த மாங்காய் இஞ்சி வாசனையோட அந்த மோர் குழம்பு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு எதுவுமே சேர்க்காம தான் நான் பண்றேன். இது நல்லா நுரைச்சி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மோர் குழம்பு பாருங்க நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விடுவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்க ரொம்ப கரெக்டா வந்திருக்கு. இப்ப நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாம். மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துருவோம். நல்ல மாங்காய் இஞ்சி வாசனையோட கம கமன்னு மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் கறி. மோர் குழம்புக்கு எப்பவுமே உசிலி நல்லா இருக்கும். வாழைக்காய் பருப்பு உசிலி, இல்ல வாழைப்பூ பருப்பு உசிலி, எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மோர் குழம்புக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாங்காய் இஞ்சி சேர்க்கறதுனால இதோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வாழைக்காய் கறியோட மாங்காய் இஞ்சி மோர் குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. மாங்காய் இஞ்சிக்கே நல்ல மாங்காய் ஃபிளேவர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிளேவரோட மோர் குழம்பு ரசமா இருக்கு. நம்ம சாப்பிடும்போது அப்படியே நம்ம மாங்காயில மோர் குழம்பு பண்ணிருக்கோமோ அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சதுனால நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இப்ப மாங்காய் இஞ்சி சீசன் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அது கிடைக்கும் போதே நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த மாங்காய் இஞ்சியில நம்ம ஆல்ரெடி மாங்காய் இஞ்சி தொக்கு பண்ணிருக்கோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மல்டி பர்பஸா நமக்கு யூஸ் ஆகும். சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம், டிஃபனுக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஈவன் பிரெட்ல கூட லேசா ஒரு லேயரா நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதே போல நம்ம மோர் குழம்பு பண்ணிக்கலாம். கலந்து சாதம் பண்ணும்போது கிரேட் பண்ணி போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் தாளிக்கும் போது அதுலயே நம்ம சேர்க்கலாம். இந்த மாங்காய் இஞ்சி நல்லா கடைச்சிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாங்காய் இஞ்சி மோர் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு நல்ல வாசனையா நமக்கு சாப்பிடறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.